ஸ்ரீகுருப்போ நம. வாக்கர்த்தா பிவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வாராகியின் நல்லாசிகள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. இந்த பிறந்திருக்கக்கூடிய 2026 ஜாதக கர்மா, இந்த 26 ஜொலிக்க போகக்கூடிய ராசிகள், அப்படி இல்லைன்னா கர்ம வினைகளின்படி 6 வயசுலேருந்து 60 வயசு வரையிலும், அப்போது மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா வாழ்க்கைன்னு சொல்லிட்டாலே இந்த பூமியில் ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அது கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக போன ஜென்மா அல்லது புனர்ஜென்மா ஜென்மாந்தரத்தில் அந்த உயிர் செய்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில், அது புல் பூண்டு பூச்சியிலிருந்து சின்ன எறும்பாக இருந்தாலும் சரிதான், சிங்கமாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் ஆடு மாடுகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தெய்வமே இருந்தாலும் இந்த பூமியில் பிறக்கிறாங்கன்னா அவங்க அந்த கர்ம வினையை அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மாதம் மாதம் இந்த ராசி நேயர்களே அந்த ராசி நேயர்களே அப்படின்னு சொல்கிறத விட இந்த வருஷத்தில் சின்ன குழந்தையிலிருந்து வயோதிக பருவம் வரை இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த கர்ம வினை எப்படி வேலை செய்யும். அதுக்கு காரணம் 3 பெயர்ச்சிகள்: ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. முன்னாடி வரக்கூடியது சனி பெயர்ச்சி, 2வது வரக்கூடியது குரு பெயர்ச்சி, 3வதாக கடைசியாக வரக்கூடியது தான் ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேதுக்கள் தான் உங்களுடைய அல்லது நம்முடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த வச்சு தான் அந்த பாபத்துவம் தீர்மானிக்கப்படுகிறது. இவன் போன ஜென்மாவில் ஒரு பொண்ணை கெடுத்துருக்கிறான், இவன் ஒரு பெண்ணை கொலை பண்ணி இருக்கிறான், இல்லைன்னா கிணத்துல முடிச்சு தள்ளி இருக்கிறான், இல்லைன்னா இவனே சூசைட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா 4 பேரை ஏமாத்திருக்கிறாங்க, நயவஞ்சகம் பண்ணியிருக்கிறாங்க, விஷத்தை வச்சு கொண்டு ஏதோ ஒரு பாவத்துவம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ராகு கேதுக்களை வச்சு தான் ஜென்மாந்தரத்தில் இவர்கள் செய்த தவறுகள் என்ன மாதிரியான பாவம் செஞ்சாங்க, என்ன கர்மா இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள். அப்போது இந்த 2026 பொறுத்தவரையில் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகத்தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பணங்காசு வருமானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. எப்பையெல்லாம் இந்த சனியும் குருவும் சந்திச்சுக்கிறாங்களோ அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண வருமானம் தன வருமானம் அதிகமானதாக இருக்கும். டாலருக்கு நிகரான மதிப்பு பொருளாதாரம் அதிகமாக அதிகரிக்கும். இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள், உணவு தானியங்கள், இது எல்லாத்துடைய விலைவாசிகள் உயரும். அதே போல தான் கோல்டு மார்க்கெட், தங்கம், வெள்ளி விலை காணாத அளவுக்கு உயரப்போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வகையில் வெள்ளியின் விலை உயரப்போகுது. தங்கம் எப்படி கிடுகிடு நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ள 3 மடங்கு 4 மடங்கு உயர்வாக வந்துடுத்தோ, அதை போல்
வெள்ளியின் விலையும் ஏறப்போகுது. இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பாவதோஷங்கள் விலகக்கூடிய வருடம். ஜென்மாந்தரத்தில் செய்திருக்கக்கூடிய பாவதோஷங்கள் எல்லாம், அதுதான் இந்த சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை எப்படி இருக்கும், கர்ம வினைகள் விலங்கினா, செய்த பாவங்கள் விலகின, தோஷங்கள் விலகினா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. சார், தீமைகளும் தீமை செய்யக்கூடிய கிரகங்களும் விலகினால் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோதானே சார் வாழ்க்கை. அப்போ பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், குறிப்பாக சிம்ம ராசிக்கு ஒரு நாளும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகும் பொழுதும் அஸ்தமனமாகும் பொழுதும் அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இன்றைக்கி என்னடா நடக்க போகுது, இன்றைக்கி என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, இன்றைக்கி யார் வந்து நிற்க போகிறாங்க, இன்றைக்கி என்ன நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி நாம் இன்றைக்கி சமாளிக்க போகிறோம். அதை போல் ஒவ்வொரு நாளும் ஒரு சேலஞ்சிங்கான டேவாக அமைந்து விடுகிறது. காரணம் என்ன? ராசியில் இருக்கக்கூடிய கேது நிறைய பிரிவுகள், குடும்பத்தை விட்டு வெளியில் வந்திருக்கலாம், ஃபேமிலியை விட்டு வெளியில் வந்திருக்கலாம், அப்பா அம்மா விட்டு வெளியில் வந்திருக்கலாம், மாமனார் மாமியார் விட்டு வெளியில் வந்திருக்கலாம், இல்லை இந்த மாமனார் மாமியாரால் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், மனைவி சொல்கிற பேச்சு கேட்காமல் இருந்திருக்கலாம், கணவர் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருந்திருக்கலாம், நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம், அல்லது சொத்து பத்துக்கள்லாம் உங்களை ஏமாற்றங்கள் செஞ்சுருக்கலாம், தம்பிக்கு அதிகமாக கொடுக்கறது, அண்ணனுக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறது, இல்லை அது அப்படியே உல்டாவாக பண்ணுறது, அல்லது பெண்களை ஏமாற்றுவது. அப்போ இந்த மாதிரி பாவத்துவங்கள்லாம் நிறைய ஆக்டிவேஷனாக இருக்கும். அதே போல் உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வீண்பழி அவமானங்கள், பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் மற்றவங்களால் வரக்கூடிய துன்பங்கள், உங்களுக்கு உறவு முறைகள் எதிரிகளாக மாறிவிடுவது, உங்களை வாழ விடாமல் பண்ணுறது, ஏமாற்றங்கள், மெயினாக சொத்து பத்து வருமானங்களில் வரவேண்டிய வருமானத்தில் ஏமாற்றங்கள் இருப்பது, சில இடங்களில் கணவன் மனைவி எதிரிகளாக மாறிவிடுவது, குறிப்பாக ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் இஷ்யூஸ் வருவது, சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ இது எல்லாமே சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு சேலஞ்சிங்கான வருஷமாக அமைகிறது. என்னடா பண்ண போகிறோம், எப்படிடா நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மிக ஒரு எப்பையும் ஒரு சேலஞ்சிங்காகவே அமைந்து விடுவது. அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. ஆனால் இந்த காலங்கள் எல்லாம் இந்த வருஷம் மாறுது. அப்போ நீங்கள் வயோதிக பருவமாக இருந்தாலும், வாலிப பருவமாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவியாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு உச்சம், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் வெளியில் போகிறாங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு சென்று குருவுடைய வீட்டில் அமைகிறார். அப்போ டோட்டலாக கால நேரங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது, டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த இயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருஷமாக அமைய போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல. வாழ்க்கை தரம் மாறப்போகுது, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. நீங்கள் எது செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும், எனக்கு ஒரு நேம் க்ரியேட் ஆகும், எனக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகும், அல்லது எனக்கு சோஷியலில் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியில் அமைய போகுது சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்?
நான் அதுதான் தொடக்கத்தில் சொன்னேன், செஞ்ச பாவ கர்மா விலகாமல், ஜென்ம ஜென்மாந்தரத்தில் செய்த பாவங்கள் விலகாமல் இது நடக்காது. எப்படி விலகணும்? அப்போ இந்த வருஷம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், இந்த வருஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம் எது, இஷ்ட தெய்வம் எது, வாழ வைக்கும் தெய்வம் எது, இந்த 3 தெய்வம் எதுன்னு தெரிஞ்சு, இந்த 3 தெய்வம் இப்போ எந்த கோவிலில் இருக்கு லைவா. இப்போது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அஷ்டம சனி ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது, உடனே திருநள்ளாறு போவோம், திருநள்ளாறு போனால் சனி பகவான் இருப்பார். அதுதான் தவறு. அவர் பிறந்த இடமாக அவதரித்த இடமாக வேண்டுமானால் திருநள்ளாறு இருக்கலாம், ஆனால் அவர் அங்கே தான் இருக்காருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சார் ஏதாவது அவருக்கு ஃப்ரெண்டாக பார்க்கறதுக்கு வெளியூரில் வந்திருக்கலாம், இல்லை அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஏதாவது வெளியூர் போயிருக்கலாம் இல்லையா. அப்போ இந்த வருடம் சிம்ம ராசிக்கு சனி பகவான் எங்கே இருக்கார், அது போல் உங்கள் இஷ்ட தெய்வம், வாழ வைக்கும் தெய்வம், காப்பாற்றும் தெய்வம் எங்கே இருக்குது, எந்த ஆலயத்தில் இருக்குது என்பதை அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் திசையை காட்டும். அப்போ இந்த 3 தெய்வங்களை அறிந்து வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த வருடம் முழுவதுமே உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அப்போ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த அந்த பாவ கர்மாக்கள் விலக நிச்சயமாக பரிகாரங்கள் உண்டு. இடதோஷமாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் அந்த கர்ம வினைகள், அதாவது மெயினாக இடதோஷங்கள், குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம், ஃப்ளாட்ஸாக இருக்கலாம், குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருங்க, 18வது மாடி 20வது மாடியில் இருந்தால் மட்டும் வாஸ்து தோஷம் இருக்காதா என்ன, பூமி தோஷம் இருக்காதா என்ன, திசைகள் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இருக்காதா என்ன, அந்த வீட்டு நல்லா இருந்த சாமி இந்த வீடு வந்ததுக்கப்புறம் மாறிப்போச்சு. எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், ஒரு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிற சாமி என்னால் வாங்க முடியல. இது எல்லாமே திசை அமைப்புகள் உண்டு. அப்போ ஜாதகத்தையே நம்ம வேறு கோணத்தில் பார்க்கணும். வெறும் சூரியன் இருக்காரு, குரு இருக்காரு, சுக்கிரன் இருக்காருன்னு உச்ச கிரகம் நீச்ச கிரகம்னு பேசினா போராது. இன்றைய ட்ரெண்டுக்கு நாம் எப்படி மாறணும், இன்றைய தேதிக்கு நாம் எப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கணும், எதெல்லாம் நம்ம மாடர்னாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கு தான் வழிபாடும் மாடர்னாக இருக்க வேண்டும். அப்போ நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வருடம் வழிபாட்டு தெய்வங்களை அறிந்து செய்வீர்களேயானால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்.